தெரியுமா இருக்கு? சொல்லுங்க, நீதிமானுக்கு என்ன மனம் இருக்கு? ஒரு நம்ம இயேசுவை பாருங்க. Look at Jesus. இயேசுவை குறித்து நீங்க அடிக்கடி வாசிக்கலாம். We can read about Jesus. மனதுருகி, He was compassionate. மனதுருகி, He was compassionate. மனதுருகி. Compassionate. பசியா கிடந்தவங்கள பார்த்தாரு, Looking at those who were hungry. மனதுருகினாரு. So he had compassion. வியாதி உள்ளவனை பார்த்தாரு, So மனதுருகினாரு. those who were sick, he had அந்த compassion. கஷ்டப்படுறவனை பார்த்தாரு, Those who were மனது needy, உருகினாரு. he had compassion on them. இயேசு பின்பற்றுகிற நமக்கு ஒரு இரக்கமான ஒரு இருதயம் வேணுங்க. We who follow Jesus ஒரு இரக்கமுள்ள ஒரு need ஒரு a கடின இருதயம் kind இருக்கக்கூடாது. heart, not a stony நம்முடைய heart. இருதயம் ஒரு இரக்க நிறைந்த ஒரு Our இருதயம். heart should be a mercy. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாற்றணுங்க. The Lord has got நம்முடைய இருதயத்தை கல்லான இருதயத்தை மாற்றணும். God has got to change the stone. நம்முடைய இரக்கமுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். God has got to bring a பாருங்க, mercy. ஒரு ஐஸ்வர்யவான் அங்க இருந்தாங்க. There was a rich man. நல்லா சாப்பிட்டான், He ate sumptuously. ஆடம்பரமா சாப்பிட்டான். He ate sumptuously. நான் சொல்றேன், உங்க ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்திருக்கு. There was a beggar. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? You know what he asked? இவனுக்காக ஒரு ஆளாக்காரி சம்பாதிச்சு போட வேண்டியதில்லைங்க. இவனுக்காக ஒரு பொரியல் பண்ண வேண்டியதில்ல. No fries. இந்த மேஜையில இருந்து கீழே The crumbs that fell from அதை the சாப்பிடுறதுக்கு கீழே ஒருத்தன் ஆசையா இருக்கு. So he was anxious to எச்சிச்சு ஒருத்தங்க ஆசையா இருக்காங்க. He was anxious to eat. அதை கொடுக்கலங்க. He never gave him. கால சக்கரம் சுழண்டுது அப்படியே. So the life cycle turned. நாளைக்கு நாம எப்படி இருப்போம் தெரியாதுங்க. Tomorrow we do not know how we will be. இன்றைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிற நாம நாளைக்கு பிச்சைக்காரனா இருப்போம் நமக்கு தெரியாது. We who are rich may be இன்னைக்கு very பிச்சைக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு ஐஸ்வர்யவானா ஆயிடுவான். Today one who is a கால சக்கரம் சுழலுங்க. So the life cycle changes. ஐஸ்வர்யம் என்றைக்கு யார் கையில நிலைச்சிருக்கிறது இல்ல. Riches never stay. சுகமும் பலனும் யார் கையில நிரந்தரமா இருக்க போறது இல்ல. Health and இன்றைக்கு சுகமா இருக்கிறனா நாளைக்கு சுகமா இருக்க போறது இல்ல. Today who இன்றைக்கு பலமா இருக்கிறனா நாளைக்கு பலமா இருக்க போறது இல்ல. I am strong tomorrow. இன்றைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறனா நாளைக்கு இருக்க போறது இல்ல. I am rich tomorrow. I may கால சக்கரம் சுழந்துரும். even as a cycle, life cycle changes. என்ன ஆச்சு தெரியுமா? You know what happened? பிச்சைக்காரன் மேல உட்கார்ந்திருக்கான், The beggar seated up. ஐஸ்வர்யவான் கீழ உட்கார்ந்திருக்கான். The rich man is seated அவன் down. கேட்டான், He said, ஒரு டிராப்ஸ் தண்ணி, I just need a drop of water. ஒன் டிராப் தண்ணி. Just a drop of water. அங்க முன்னால எச்சி சோறு கேட்டாங்க. Earlier he ஆனா asked, ஐஸ்வர்யம் கேக்குறது வெறும் ஒரு சொட்டு தண்ணி. whereas this rich man is asking. பரலோகமே கொடுக்கலங்க. Heaven never. பரலோகத்துல இறக்கம் கிடைக்கல. Heaven never. வேதம் என்ன சொல்லு தெரியுமா? You know what about the இரக்கம் God? இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பு செய்யப்படும். One who's unmerciful. நியாய தீர்ப்புக்கு முன்பதாக Even before. இரக்கம் மேன்மை பாராட்டும். Mercy will boast. அதுதாங்க தமிழ்ல சொல்லி வச்சான், தர்மம் தலை காக்கும். That is what is said in Tamil. எங்க படிச்சா? பைபிள்ல தான் படிச்சோம். He has read from the Bible. இரக்கம் என்ன செய்யும்? What about மேன்மை பாராட்டும். இன்னைக்கு நம்ம இரக்கம் காட்டினா, If we are- நாளைக்கு நம்ம இரக்கத்துக்காக கெஞ்சும் போது when we beg for mercy, ஒரு இரக்கம் நமக்கு கிடைக்குங்க. we will also receive. நாம இரக்கத்தை விதைச்சா இரக்கத்தை அறுப்போம். If we seek mercy, we will நமக்கு ஒரு இரக்கம் கிடைக்க வேண்டிய ஒரு காலம் யாருமே நினைச்சிருக்க முடியாது. can never think that we need not. ஆவியான உதவி செய்வாராக. May the Spirit of God. லாஸ்ட்